இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கருக்குள்ள அழகான தேயிலும் மதுரமான கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கொடுக்கிற தேவ ஜனமே, நம்ம எத்தனையோ கருத்தை தோல்வி அடைந்திருக்கலாம். பரீட்சை காரியத்தில், வேலை காரியத்தில், பிஸ்னஸில், இது எத்தனையோ கருத்தை தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரிடமாக சார்ந்து காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெற்றியின் தேவன், விடுதலை நாயகனாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற தேவனாக இருக்கிறான். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த அதிகாலை பொழுதில் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாளோ, யாரெல்லாம் தகப்பனே தோல்வியில் துவண்டு போயிருக்காங்களோ, தகப்பனே நீர் வெற்றியின் விடுதலை நாயகனாக வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிற தகப்பனே, நீர் வெற்றியின் ஆவியானவரை உங்களுக்கு வெற்றி தாங்கராஜா. பரீட்சை காரியத்தில், வேலை காரியத்தில், பிஸ்னஸில் எந்த காரியம் தொடங்கும் போது தகப்பனே சிப்பம் ஐசப்பா அவருக்கு நீங்கள் வெற்றி கொடுத்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க தகப்பனே சிப்பாஸ்டமே. எல்லோருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க ராஜா. காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ராஜா. முடிக்க பண்ணுகிற தேவன், இல்லாதோடு இருக்கிறப்ப அழைக்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க ராஜா. அதற்காக கோடி ஸ்தோத்திரங்க தாவே. எங்களுக்கென்று நீ நிமித்தற்கு பன்னத்துதரை அனுப்பி ஆண்டவரே இந்த காரியத்தை ஆண்டவரை வெற்றி தாங்க தகப்பனே சிப்பாஸ்டரங்க வெற்றி உடம்பிலிருந்து இருக்குது ராஜா. உம்மிடம் ஆண்டவரை ஞானம் அறிவு பொக்கிஷ சாலையில் இருக்குது ராஜா. அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து எங்களுக்கு வெற்றியை கொடுங்க தகப்பனே. இல்லை துதிகான மகிழும் இயேசு கிறிஸ்துவருக்கே செலுத்துகிறோம். மீட்புறம் இரட்சகரமாக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.